இனிமே பாருங்க எங்களோட ஆட்டம் எந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்க போகுதுன்னு சொல்லி இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நாளைக்கு வர சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழக பாஜக என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையுமே தேசிய கொடியை வச்சு பைக் பேரணி வந்து நடத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதை எல்லா தொகுதிகள்லையுமே நடத்துறனால தமிழக பாஜக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மாவட்ட காவல்துறைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்டு மனு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு மனுவை பார்த்த மாவட்ட காவல்துறை என்ன வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு எங்களால் அனுமதி வந்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் பைக் பேரணி நடத்துறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம். இந்த ஒரு விஷயத்துக்கு தடை விதிக்கிறோம்னு சொல்லி இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதை வந்து கேட்டவுடனே தமிழக பாஜக பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்கங்க. ஏன்பா தேசிய கொடியை வச்சு பேரணி நடத்துறதுக்கு கூட அனுமதி வந்து கொடுக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி இது சம்பந்தமா விமர்சனங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த இதோட விடாம இதை வந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு வந்து போயிட்டாங்கங்க. இது சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பாஜக மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த பேரணி நடத்துறதுக்கு பெர்மிஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேசிய கொடியை வச்சு பேரணி நடத்துறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காம இருக்கீங்க பார்த்தீங்களா, இது ரொம்பவே துரதிர்ஷ்டவசமானது. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ வந்து தெரியல. இந்த மாதிரி தேசிய கொடியை வச்சு பேரணி நடத்துறதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படவே கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தடை வந்து வச்சுருக்கீங்க. அதனால தமிழக பாஜக தாராளமாக ஒவ்வொரு தொகுதியிலையுமே தேசிய கொடி பேரணியை வந்து நடத்திக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி தமிழக பாஜகவுக்கு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமாக குஷி ஆயிட்டாங்க. என்னமோ சொன்னீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் பிளான் பண்ண விஷயத்துக்கு வந்து தடை விதிக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு எதிராக என்ன மாதிரிலாம் மாஸ்டர் பிளான் வந்து போட்டீங்க பாருங்க. உயர்நீதிமன்றமே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேரணிக்கு தடை விதிக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம், இது துரதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. அதனால இனிமேலாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தடை விதிங்கன்னு சொல்லி பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காம போனதுதாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கான ஜாமீன் மனு வந்து விசாரணைக்கு வருது. அதனால எப்படியும் இன்னைக்கு கடைசி கட்டமா இவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிரும்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மனு வந்து விசாரிக்க போது ரெண்டு தரப்பான வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குங்க. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களும் அவங்களோட வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னுமே இந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து தேவை, அந்த டைமை நீங்க கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களோட வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. ரெண்டு தரப்பான வாதங்களை கேட்டதும் நீதிபதி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது, அதனால இந்த ஜாமீன் மனுவை வந்து நாங்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி இந்த மாதிரி இதுக்கான விசாரணை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இதுதாங்க தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிப்போச்சு. போன வருஷம் ஜூன் மாதம் வந்து அரெஸ்ட் பண்ணது. அப்போ இருந்தே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து எப்படியாவது இவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி பல விதத்தில் வந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே இவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்ச பாடு இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் இவரோட ஜாமீனுக்காண்டி அங்கே போங்க இங்கே போங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அலைய விட்டு சரி இப்போ வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க, எப்படியும் இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி வந்து ஆயிப்போச்சு. இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆகஸ்ட் 20ஆம் தேதியாவது இந்த ஒரு மனுவை விசாரணை பண்ணி அவருக்கு வந்து ஜாமீன் கொடுப்பாங்களா இல்லை அதுக்கப்புறமும் இந்த மனு வந்து தள்ளி வைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்துல தான் அமலாக்கத்துறை மேலே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? அமலாக்கத்துறைக்கு இன்னும் எவ்வளோ டைம் தான் வந்து வேணும்? ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகிப்போச்சுல, கரெக்டாக 1.5 வருஷம் வந்து ஆக போகுது. இன்னுமே விசாரிக்காமல் எங்களுக்கு டைம் வேணும் டைம் வேணும்னு சொல்லி
வேணும்னே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அமலாக்கத்துறை நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இதே டெல்லியோட துணை முதல்வரும் இதே மாதிரி ஒரு விஷயத்தில் தானே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவரை பாருங்க, இப்போ அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் அமலாக்கத்துறை ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்லி நிறைய பேர் அமலாக்கத்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வந்து மாறி இருக்குங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இதனால வந்து அவருக்கு இருந்த தலைவலி கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்குங்க. என்னன்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் காவலரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி இவரை வந்து கோவை காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் மேலே எக்கச்சக்கமான வழக்குகளை வந்து பதிவு பண்ணாங்க. இவர் மேலே குண்டர் சட்டத்தை கூட வந்து பதிவு பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவர் மேலே குண்டர் சட்டத்தை பதிவு பண்ணது பெரிய தவறு. ஏன்னா இவர் வந்து பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தலை. அப்படி இருக்கும்போது இவர் மேலே இந்த சட்டத்தை வந்து பதிவு பண்ணியிருக்க கூடாது. அதனால் இந்த ஒரு உத்தரவை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் மேலே வந்து திரும்ப குண்டர் சட்டத்தை வந்து பதிவு பண்ணாங்க. இது வந்து தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருளாக வந்து மாறுச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே கிட்டத்தட்ட 16 வழக்குகள் வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இடைக்கால தடை வந்து விதிக்கிறோம். அவ்வளோ ஈஸியாக இனிமேல் இந்த வழக்குகளை வந்து விசாரிக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே குண்டர் சட்டம் பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் வந்து பண்ணலாம். அவங்களுக்கான பெர்மிஷனை நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து பெண் காவலரை பற்றி பேசினது தவறான விஷயம்தான். ஆனால் அவரை வேணும்னே வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவரை வந்து ஜெயிலேருந்து விடக்கூடாதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வழக்குகளை அவர் மேலே வந்து போட்டு அவருக்கு ஜாமீனே கிடைக்காத மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அதெல்லாம் கிடையாது, இவர் மேலே போட்டிருக்க வழக்குகள் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இடைக்கால தடை விதிக்கிறோம்னு சொல்லி இந்த மாதிரி அவருக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியலில் நடந்த முக்கியமான விஷயங்களாக வந்திருக்கு. இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி டெய்லி நம்ம ஒரு வீடியோவில் வந்து தமிழக அரசியலில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணி நம்ம ஒரே வீடியோவாக வந்து போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு முயற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.